பொது சொத்துக்கள் சட்டத்தின் கீழ் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கில் முன்னிலையாவதற்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்றைய தினம் கோட்டை நீதவான் நீதிமன்றத்திற்கு வருகை தந்திருந்தார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு எதிராக பொது சொத்து சட்டத்தின் கீழ் சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் தொடர்பான வழக்கு கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக பதவி வகித்த காலப்பகுதியில் அவரது மனைவியான பேராசிரியர் மைத்ரி விக்ரமசிங்கவின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக லண்டன் செல்வதற்கு அரசாங்க நிதியை முறைகேடாக பயன்படுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் கீழ் இந்த முறைப்பாடு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இதன்படி இது தொடர்பாக வாக்குமூலம் வழங்குவதற்காக 2025 ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு வருகை தந்த முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். அதைத் தொடர்ந்து அவரை ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி விளக்கு மறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டது. பின்னர் முன்னாள் ஜனாதிபதி தொடர்பில் சமர்ப்பிக்கப்பட்ட மருத்துவ அறிக்கைகளை கருத்தில் கொண்டு கோட்டை நீதவான் நிப்புலி லங்காபுர தலா 50 லட்சம் ரூபாய் பெறுமதியுடைய 3 சரீர பிணைகளில் அவரை விடுவிக்க உத்தரவிட்டதுடன் வழக்கினை 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 29ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். கடந்த 2025 அக்டோபர் 29ஆம் தேதி இவ்வழக்கு விசாரணைக்கு வந்தபோது இது தொடர்பான விசாரணைகளை எதிர்வரும் 2026 ஜனவரி மாதம் 28ஆம் தேதிக்குள் நிறைவு செய்யுமாறு கோட்டை நீதவான் உத்தரவிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இது தொடர்பான வழக்குகளுக்கே இன்றைய தினம் ரணில் விக்ரமசிங்க நீதிமன்றத்தில் ஆஜராகியுள்ளார். மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.